அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் பேச போறோம். என்ன அப்படின்னா, 43 குழந்தைகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விவரம், ஏன் மீடியாக்கள் எல்லாமே எச்சத்தனமா மாறி போனாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த செம்புதூக்கி மீடியாவா மாறி, என்டிஏல என்ன நடக்குது, என்டிஏல டிவிக்கு போய் சேரப்போதா, டிவிக்கேக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த மீடியாக்கள் ஏன் அந்த ஒரு நியூஸை வந்து பொதுமக்களுக்கு சொல்ல மறுக்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நடந்த திருச்சி மாநாட்டில் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த விஷயம் வந்து வெளியில வரல. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு நிர்வாகிகள் சந்திப்போ, ஒரு மாநாடோ, ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுல கீழே யாராவது தடுக்கி விழுந்துட்டா கூட இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் அதை பத்தி தான் ஒரு 3 நாளைக்கு விடாம பேசுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா நான் சொல்றேன், நீங்க அது என்னன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு திமுக சேர்ந்த ஒரு செயலாளர் ஒருத்தர் 2 வயசு குழந்தைகிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் ஒருத்தர் ஏரோப்ளேன்ல ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. அதுவும் இந்த திமுக ஆட்சியில தான். அதே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7 வயது குழந்தைய அதே திமுக நபரை சார்ந்த ஒருத்தர் தான் வந்து சீரழிக்கிறாரு. இதுவும் இந்த திமுகல தான். அதே போக இது வந்து பாலியல் சீண்டல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்தடுத்த குற்றங்கள் இப்போ ஒட்டுமொத்தமா பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகளை ஆக்கிரமிக்கிறது, பெரிய பெரிய சொத்துக்களை ஆக்கிரமிக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா அந்த திமுக காரங்க. ஏன்னா ஆட்சியை கையில் வச்சிருக்கிறவங்க. இன்னைக்கு ஒரு பெரிய அரசு அதாவது ஆரம்ப சுகாதார நிலையத்தை தன்னோட ஒரு வீடாவே மாற்றி வச்சிருக்கிறாப்புல ஒருத்தர். இந்த அவலங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் ஒரு பொதுமக்கள் ஒரு அடி இஷ்டா போயிட்டு தெரியாதனமாக ஒரு கல்லை வச்சுட்டாங்கனாலோ, இல்லை அவங்க வீட்டுக்கு தேவையான ஏதோ ஒன்று வச்சுட்டாங்கனாலோ உடனடியாக நாங்கள் ஆக்கிரமிப்பு அகற்றோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட காட்டுற அந்த அதிகாரத்தனத்தை ஏன் இவங்க கிட்ட காட்ட மாட்டேன்றாங்கன்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. இது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த 43 குழந்தைகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்டு கோவை கவுண்டம்பாளையத்தில் ஒரு அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட அந்த 43 பிள்ளைங்க, 30 பசங்க, அதாவது 30 மாணவர்கள், 13 மாணவிகள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அடுத்தடுத்து வாந்தி மயக்கத்தில் இறக்கவும் ஒரு மாதிரி அவங்களுக்கு பயந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஆசிரியர்கள் எல்லாருமே உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்கள சேர்த்து அடுத்து அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்கள்லாம் வந்து திடீர்னு அந்த இடத்துல குமியவும் கொஞ்சம் நேரமே வந்து அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் வளாகமே ஸ்தம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா மதிய உணவில் பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் காரணம்னா அங்கே வேலை பார்க்குற அந்த ஒரு சமையல்காரங்களா இருக்கட்டும், அவங்க வந்து ஃபோன் பார்க்குறதுலையும் அடுத்து அவங்கள்ட்ட கதை பேசுகிறதுலையும் ஆர்வமாக இருந்தனால இந்த ஒரு தப்பு அப்படின்றது நடந்திருக்கு. அந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது எவ்வளோ ஒரு மோசமான வந்து ஒரு சீர்கேடான இடமா இருக்குது. இதில் தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அவங்க சமைச்சு போடுறாங்க. இப்போ இது ஒரு பள்ளிக்கூடம் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் இப்போ ஸ்டாலின் அவர்கள் புதுசாக தொடங்க வைக்கப்பட்டு பல்வேறு ஊர்களெல்லாம் நடைமுறைப்படுத்திக்கிட்டு வர அந்த காலை உணவு திட்டத்தில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. கரப்பாம்பூச்சி எடுத்திருக்காங்க, பள்ளி எடுத்திருக்காங்க, புழு நெளிஞ்சிருக்கு. அந்த சாம்பாரில் பார்த்தீங்கன்னா பருப்பில் புழு மிதக்கிறது, சில விஷ ஜந்துக்கள் செத்து கிடக்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் நியூஸில் பார்த்துட்டு இருக்கும்போது மதிய உணவு திட்டம் அப்படின்றது இந்த மாதிரி இதுதான் ஆரம்பமானு கேட்டிங்கன்னா நிறைய போயிட்டு இருக்கு. இதை கேட்கறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் போய் என்டிஏல சேருதா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சேனலுமே இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக உட்காந்துருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்குமே 5000 ரூபா கொடுத்துருந்தாரு. அவர் என்னமோ கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. அவர் கொடுத்துட்டு வேற ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா இந்த 5000 ரூபா எதுக்கு அப்படின்னா நம்மளை வந்து அடுத்தடுத்து 1000 ரூபா மாதம் போடுறத முடக்க பார்க்குறாங்க, மத்திய அரசுலேருந்து நம்மளை தடுக்க பார்க்குறாங்க. அது போக கோவை அந்த கோடை காலம்லாம் வருது, அதனால பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2000 ரூபா சேர்த்து ஊக்கத்தொகையாக கொடுத்துட்றேன், அப்படியே என்ஜாய் பண்ணுங்க எல்லாருன்னு சொல்லிட்டு அவர் என்னமோ 5000 ரூபாயை போட்டு விட்டாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு விட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட பொருளாதாரம் அதில் பதாலில் வீச்சு எழுதுகிட்டு இருக்கு, கடன் ஒரு பக்கம் ஆளாளுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை நம்ம பண்ணி தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம பொதுமக்களுக்கு கொடுத்து வந்து நம்ம தான் ஏமாந்துட்டோமோ, எல்லாரும் காசை வாங்கிட்டு வேற பக்கம் ஓட்டை போட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்து இன்னைக்கு திமுக காரங்களுக்கு அதிக அளவு இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மாநாடு, வாரத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம், அவங்களோட தெருமுனை பிரச்சாரங்களில் மற்ற கட்சிகளை வந்து ரொம்ப கேவலமாக பேசுறது, குறிப்பாக டிவிகேவை பற்றி ரொம்ப மோசமான விமர்சனம் வைக்கிறது, யார் பொண்டாட்டியை யார் கூட்டிகிட்டு போனான்னு பேசுறது, யார் கூட யார் சினிமாவுக்கு போனான்னு பேசுறது, யார் கூட யார் கல்யாணத்துக்கு போனான்னு பேசுறது, இதைத்தான் இவங்க அரசியலாக இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சில இளைஞர்கள் வந்து இதை ஒன்னொன்னா முன்னெடுத்துட்டு இப்போ தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் ஒன்னொன்னா கொண்டு வரனால தான் இது ஒன்னொன்னா வெளியில் வருது. அப்படி ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 5000 ரூபாய் மேட்டரை இப்போ யார் கையில் எடுத்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைஷ்ணவி.
இந்த வைஷ்ணவி எப்படி, யார், என்ன, ஏது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி 5000 ரூபாய்க்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கு. அதுதான் இன்றைக்கி வந்து பெரிய விஷயம்ல. என்னடா அது, ஒரு இளைஞர் இன்றைக்கி வந்து ஒரு இளைஞியாக இருக்கிற ஒரு பொண்ணு இப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்கே, முதல்வர் செய்கிற அந்த ஒரு 5000 ரூபாய்க்கான ஒரு மக்களிடையே விழிப்புணர்வு வீடியோவை கொடுத்துருச்சே, நம்ம போய் இந்த நல்ல விஷயத்தை மக்களிடையே சேர்த்துருன்னு சொல்லிட்டு செம்பு தூக்கி மீடியாக்கள்லாம் ஒட்டு மொத்தமாக கிளம்பிட்டாங்க. அந்த 5000 ரூபாய் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேட்குற கேள்வி தான் அந்த பொண்ணு கேட்குது. இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒன்று மிஞ்சி போனால் கரண்ட் பில்லை கட்டுவோம், இல்லையா ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்குவோம். அதுவும் கூட கிடைக்க மாட்டேங்குதான், பெரிய பஞ்சாயத்தில் போயிட்டுருக்கு. எப்போ வந்து இன்றைக்கி தட்டுப்பாடு வரும், 20 நாளைக்கு கையிருப்பு இருக்குன்னு நேற்று தான் தமிழக அரசு அறிவித்து சாயந்தரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை, எல்பிஜி சிலிண்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லாமல் இப்போ ஹோட்டல்லாம் அடைச்சிட்ருக்காங்க. தமிழகம் வந்து முடங்குற ஒரு நிலைமையில் இருந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது கூட இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து இந்த வார இறுதிக்குள்ளே அறிவிப்போன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தேர்தலே வந்து தள்ளி போதா? ஏன்னா இப்போ இப்படி இருக்கிற அந்த போர் சூழ்நிலையில் இன்றைக்கி மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கே வந்து இப்போ ஒன்றும் கிடைக்கல. இப்போதைக்கு கேஸ் தான் வந்திருக்கு. அடுத்து பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஆகி போகும். அப்போ காய்கறி மார்க்கெட்லேருந்து வராது. இது நான் எல்லாமே காலையில் வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு பயந்து தேர்தல் ஒருவேளை தள்ளி போட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு சில கான்ட்ரவர்சியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக பயன்படுத்தி இன்றைக்கி நியூஸில் போட்டுட்ருக்காங்க. இதுதான் வந்து இப்போ இந்த ஒரு 43 குழந்தைங்க விஷயமா நம்ம பேச வந்தது ஒட்டி நிறைய விஷயம் இருக்குது. திமுக மாநாட்டில் அந்த 2 பேர் ஒரு வேனே கவுந்து 12 பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சு, நான் கூட சொல்லியிருப்பேன் யாருமே இறக்கலையா, இது வந்து அந்த காயம் அடைஞ்சவங்க வந்து எல்லாருமே சரியாகி வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது அந்த பஸ்ஸு கவுந்ததில் இறந்தவங்க கிடையாது. அங்கே ஒருத்தர் குடிபோதையிலே வந்து ரொம்ப மூச்சு மூட்டை குட்டி அங்கேயே வந்து நெஞ்சு வலி வந்து இறந்துருக்காப்புல. இன்னொருத்தவங்க லேடிஸ் சரோஜான்னு சொல்லிட்டு அவங்களோட பேர். அவங்க வந்து அந்த ஒரு கூட்ட நெரிசல் காரணமாக தண்ணி தாகம் எடுத்து அவங்க யாருமே கண்டுக்காமல் அங்கேயே மயங்கி விழுந்து இறந்துருக்காங்க. இதுதான் வந்து தகவல். அப்போ இதை ஏன் மற்ற மீடியாக்கள் ஏன் இதை பேச மறுக்கிறாங்க? ஏன் என்ன காரணமாக இன்றைக்கி வந்து மீடியா டக்குன்னு போகிற மீடியாக்கள் இப்போ திமுக ஒரு தப்பு பண்ணதுனாலோ, இல்லை இந்த உதாரணத்துக்குலாம் பார்த்துருப்பீங்க பழனியாண்டி எம்எல்ஏவோட விஷயமா இருக்கட்டும், இல்லை அதிகமாக வந்து ஓரமாக வந்து சரக்கு ஓவராக விற்றுட்ருக்காங்க, நைட்டு பகலுமா வந்து அது பயங்கரமாக விற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசுகிற மீடியாக்களும் இருக்குது. அப்போ ஏன் அந்த மீடியா கூட இதை எடுத்து பேச மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே மட்டும் நீங்கள் குற்றம் சாட்டுறீங்களே, ஏன் உங்களோட கூட்டத்தில் வந்து இந்த தப்பு நடக்கலையா? முழுக்க முழுக்க அது வந்து குடிபோதை மாநாடு தானே செயல்பட்டுட்டு வருது, அதை நாங்களே கண்ணால் பார்க்குறோமே. நீங்கள் ஏன் இப்படி வந்து உங்களோட பணத்திமிரை காட்டுறதுக்கு இப்படி ஒரு மாநாடை நடத்துறீங்க அப்படின்னு நம்மளும் ஏகப்பட்ட இடத்துல கேட்டிருக்கும்போது அங்கே நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறதுக்கு ஏன் இவங்க மறுக்கிறாங்க? ஏன் மீடியாக்களுக்கு வாய்ப்புட்டு போட்டப்படுது அப்படின்றது நம்மளோட கேள்வியாக இருக்கும்போது, ஆனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நீங்கள் இங்கே போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இப்போ இந்த ஸ்கூல் பிரச்சனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சேனல், அதாவது தமிழக செம்புதூக்கி சேனல்களை தவிர்த்து வேற ஒரு பிரைவேட் சேனல் ANI அப்படின்ற ஒரு சேனல் மட்டும்தான் நீ தாண்டா ஆம்பளை சிங்கம், நீ தாண்டா டிரைவர்னு சொல்கிற மாதிரி, நீ தாண்டா மீடியா அப்படின்ற மாதிரி அவர் உள்ளே போய் அங்கே என்னென்ன நடந்திருக்குன்னு டீட்டெயில்டு கேட்டுட்டு அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்கிட்ட விசாரித்து அவங்க அப்லோடு பண்ண வீடியோவோட டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுதான் வந்து அந்த குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அன்றைக்கி சாயந்தரமே வந்து அவங்களுக்கான அந்த ஒரு தடுப்பூசி இதுகள்லாம் போடப்பட்டு அந்த வாந்தி மயத்துக்கு அது வந்து மருந்தெல்லாம் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நல்லபடியாக எல்லா பிள்ளைகளும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமாம், அவசரமாக ரொம்ப முக்கியமான விஷயமா அவசரமாக கிளம்பியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இல்லை பிஜேபி சைடில் அண்ணாமலையாக இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன் நிறையா பேர் வந்து கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. இது நார்மலாக போகிறது அவங்க ஆட்சியிலே இல்லாமையா இருக்குது அப்படின்னு தான் நம்மளும் கேட்க தோணுது. இது முழுக்க வந்து ஒரு அலட்சியத்தால் நடந்த ஒரு சம்பவம் தான். இதுதான் வந்து இன்றைக்கி தமிழகத்தின் பெரிய அவல நிலையாக இருக்குது. இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது, கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ போயிட்டுருக்கு. அதுவும் இன்றைக்கி தமிழக மீடியாக்களால் பேச மறுக்கப்படுது. நமக்கு தெரிஞ்ச 1-2 நம்ம பேசிட்டோம். ஒருவேளை தெரியாதவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கும் தெரியாத நானும் தெரிஞ்சுக்குவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமா விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு அப்படின்றது மறுக்கப்படுது. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் சந்திப்புக்கு அனுமதி வாங்குவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அது நிர்வாகிகள் சந்திப்பாக மாறும். சரி நிர்வாகிகள் சந்திப்பாகவே இருந்துட்டு போகுது, ஒரு 30,000 பேருக்கு 20,000 பேருக்கு கொடுங்க, நாங்கள் வந்து நல்லபடியாக நடத்தி முடிச்சுக்குருவோம். கரூரில் வந்து நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒன்றுக்கே வந்து மொத்தமாகவே அனுமதி மறுக்கிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு ரீதியில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் எங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க, இந்த தமிழக அரசு வந்து டிவிக்கவே ரொம்பவே வஞ்சிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்ட விஜய் அவர்கள் நாளைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இது வந்து எல்லா மாவட்டங்களையும் இருக்கிற தலைநகரில் நடக்க போகுது.
அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றி கழக நபர்கள் எல்லாருமே கலந்துக்கிறணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி சாயந்தரம் இல்லை நைட்டுக்குள்ளே விஜய் அவர்களுடைய அந்த ஒரு அழைப்பு வீடியோ அப்படின்றது வரும். இது அடுத்தடுத்து டிவிக்கேல அடுத்தடுத்த நகர்வுகளை இது கொண்டுட்டு போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்றதுக்கு காரணம் சொல்லிட்டேன். இந்த வாரமே பார்த்தீங்கன்னா 11 இல்லை 12 தேதியில் திருநெல்வேலி மாவட்ட சந்திப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு முழுசாகவே அனுமதி மறுத்துட்டாங்க. இப்போ தஞ்சாவூர் வரைக்கும் கொடுத்த நிர்வாகிகள் அனுமதி 4900 பேருக்கான அனுமதியை வாங்கியிருந்தா கூட அவங்களுக்கான பாதுகாப்பு எல்லாமே நல்லபடியாக வச்சுருந்தும் கூட திருநெல்வேலியில் அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை ஒட்டி எந்த ஒரு மாநிலத்துக்கும் எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு தொகுதிக்கும் டிவிக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கக்கூடாது, மக்கள்கிட்ட அந்த விசில்சனம் போய் சேரக்கூடாது அப்படின்றதுல திமுக அரசு ரொம்பவே உறுதியாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 75 வயசு பெரிய ஒரு கிழவன்னே சொல்லுவோமே, கிழவன் 3 வயசு குழந்தைய பார்த்து பயப்படுற மாதிரியான சூழ்நிலையாக தான் இருக்குது. இதுதான் உண்மையும் கூட. அதனால இன்னைக்கு நாளைக்கு விஜய் அவர்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எல்லாரும் கலந்துக்கங்க. அப்படி கலந்துக்கிறவங்க அவங்களோட வீடியோவை நம்மளோட சேனலில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நம்மளோட குரூப் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்பரை அப்படியே போட்டிங்கன்னா யூடியூப் கொடுக்காது. பேசி எண்களை அதாவது 1 2 3ன்னு டைப் பண்ணி போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களோட வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. நாங்கள் உங்களோட வீடியோவை நாளைக்கு நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். அதுக்குள்ளேயே நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். என்னது?